வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். வருமான வரியை மக்கள் முறையாக செலுத்த வேண்டும் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை முடிவடைவதால் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சியில் நடைபெறும் சாரண சாரணியர் இயக்கத்தின் வைரவிழா நிறைவு நாள் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று மாலை பங்கேற்கிறார். ராமநாதபுரம் பிறப்பன் வலசையில் ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கான பணிகள் வரும் புதன்கிழமை தொடங்க உள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி மும்பையில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய நிதிநிலை அறிக்கையில் அறிவித்த புதிய வருமான வரி சட்டத்தை அடுத்த 6 மாதங்களுக்குள் நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் நேரடி வரியை எளிமையாக்கி அதனை இலகுவாக செயல்படுத்துவதே மத்திய அரசின் நோக்கம் என்றார். வருமான வரியை முறையாக செலுத்தி நாட்டின் சேவைக்கு பணியாற்ற பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நாளை தொடங்குகிறது. இத்தீர்மானத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 13ஆம் தேதி பதிலளிக்கிறார். பிரதமரின் பதில் உரையுடன் முதல் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவு பெறும். 2ஆம் கட்ட கூட்டத்தொடர் மார்ச் 10ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெறும். இந்நிலையில் வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கையை அதன் தலைவர் திரு ஜெகதாம்பிகா பால் நாளை தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிகிறது. டெல்லியில் 70 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைகிறது. பிஜேபி, காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் உச்சக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று ஆர்கேபுரத்தில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே முஸ்தபாபாத் தொகுதியில் பொதுக்கூட்டத்தில் வாக்கு சேகரிக்கிறார். ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரமும் நாளை மாலையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அங்கும் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரும் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. நாளை மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் முடிவடைய உள்ள நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் வேட்பாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள் அதிகம் கூடும் இடங்களான நடைபயிற்சி மைதானம், காய்கறி மார்க்கெட், தேவாலயம் உள்ளிட்ட இடங்களில் வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சாட்டையால் அடித்துக் கொண்டும் தேநீர் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு தேநீர் போட்டுக் கொடுத்தும் வினோத முறையிலும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி. வசந்த பஞ்சமி இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சரஸ்வதி தேவியை போற்றும் இந்நன்னாளில் நாட்டு மக்களிடையே மகிழ்ச்சி, செழிப்பு, ஞானம் ஆகியவை நிறைந்திருக்க வாழ்த்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் மக்களிடையே மகிழ்ச்சி, வளம் நிலைத்திருக்க வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். உடல் பருமன் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வெவ்வேறு கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு உடல்நலன் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார். மத்திய கலாச்சார அமைச்சகம் ஆகாஷவாணியுடன் இணைந்து சிறப்பு பாரம்பரிய இசை ஒலிபரப்பு நிகழ்ச்சியை புதுதில்லி ஆகாஷவாணியில் இன்று தொடங்கியது. வரும் 16ஆம் தேதி வரை தினமும் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை 21 ஆகாஷவாணி மையங்களிலிருந்து இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்படும். இளம் கலைஞர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்த ஏதுவாக அதற்கான தளத்தை இந்நிகழ்ச்சி வழங்கும் என்று மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் செயலர் திரு அருண் சாவ்லா தெரிவித்துள்ளார். இம்முயற்சியின் மூலம் 600க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக பிரசார் பாரதி தலைமை நிர்வாக அதிகாரி திரு கௌரவ் திவேதி தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அமிர்த் தோட்டத்தை பொதுமக்கள் இன்று முதல் பார்வையிட அனுமதிக்கப்படுகின்றனர். மார்ச் 30ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை திங்கட்கிழமை நீங்களாக இப்பூந்தோட்டத்தை பார்வையிட இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்களில் முன்பதிவு மற்றும் முன்பதிவில்லா டிக்கெட்டுகள், நடைமேடை நுழைவுச்சீட்டு, PNR விவரம் உள்ளிட்டவற்றை எளிதில் அறிந்து கொள்ளும் வகையில் ஸ்வா ரயில் என்ற புதிய அலைபேசி செயலியை அறிமுகம் செய்ய உள்ளதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது.
இதற்கான சோதனை முயற்சிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் ரயில் துல்லியமாக சென்று கொண்டிருக்கும் இடம், சரக்கு கண்காணிப்பு உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை இந்த செயலி மூலம் பெற முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திருச்சி மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் நடைபெறும் சாரண சாரணியர் இயக்கத்தின் வைரவிழா நிறைவு நாள் நிகழ்ச்சியில் இன்று மாலை பங்கேற்கிறார். கடந்த 28ஆம் தேதி தொடங்கிய இந்நிகழ்ச்சியில் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளைச் சேர்ந்த 20,000த்திற்கும் மேற்பட்ட சாரண சாரணிய மாணாக்கர் பங்கேற்றுள்ளனர். கடல்சார் நீர் விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் பிறப்பன் வலசையில் தமிழ்நாடு ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கான பணிகள் வரும் புதன்கிழமை தொடங்க உள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதற்கான அமைவிடத்தை இன்று நேரில் பார்வையிட்ட அவர் 6 ஏக்கர் பரப்பளவில் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாய்மர படகு, நீச்சல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளுக்கு இதில் பயிற்சி அளிக்கப்படும் என்றார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சர்வதேச தரத்திலான இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல ஒரு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தோம். தற்போது அதற்கான ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதால் இந்த பணிகளை விரைந்து தொடங்க திட்டமிட்டிருக்கிறோம். வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி இந்த பணிகளை துவங்க இருக்கின்றோம். அடுத்த ஆண்டு ஜனவரிக்குள்ள இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அமையவிருக்கின்றது. புதிய அகாடமியில தங்குமிட வசதி, வாட்டர் ஸ்போர்ட்ஸ் சென்டர், போட் ஹேங்கர் மற்றும் வேர்ல்டு கிளாஸ் ட்ரைனிங் கோச்சிங் அகாடமியும் அமைய உள்ளது. இந்த அகாடமியில உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக ஈர நிலங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சதுப்பு நிலங்களையும் நீர்நிலைகளையும் பாதுகாப்பது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கடந்த 1971ஆம் ஆண்டு ஈரானில் ராம்சர் நகரில் இதே நாளில் நடைபெற்ற கூட்டத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில் தமிழகத்தில் ஈர நிலங்களை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். நாட்டின் வளமான இயற்கை மரபை காக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். அரசின் நடவடிக்கைகளால் மாநிலத்தில் ராம்சர் பகுதிகளின் எண்ணிக்கை 20ஆக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கண்டமங்கலம் பகுதியில் மனவளர்ச்சி குன்றியோருக்கான புதிய கட்டிடத்திற்கு மாநில தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா இன்று அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் 70 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்களையும் அமைச்சர் வழங்கினார். விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நெல் கொள்முதல் செய்ய தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேளாண் விளைபொருள் கொள்முதல் வாரியம் என்ற புதிய பொதுத்துறை நிறுவனத்தை அரசு தொடங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விழுப்புரம் மாவட்டத்தில் 2025-26ஆம் கல்வியாண்டில் புதிய தொழிற்பள்ளிகள் தொடங்கவும் அங்கீகாரத்தை புதுப்பிக்கவும் இணையதளம் வாயிலாக இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் டாக்டர் சி பழனி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் நடப்பாண்டு 70 அரசு பள்ளிகள் 100ஆண்டு விழாவை கொண்டாட உள்ளன. ஆக்கப்பூர்வமான சாதனையாளர்களை உருவாக்கி வரும் அரசு பள்ளிகளின் சிறப்பு குறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கையில், சேலம் மாவட்டத்தில் நடப்பாண்டு 70 அரசு பள்ளிகளில் 100ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது. சேலம் கோட்டை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி 151வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் மாவட்ட அளவிலான விழா அங்கு நடைபெற்றது. 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வரும் சேலம் கோட்டை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் முன்னாள் மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார். நாமக்கல் மாவட்டம் தும்பங்குறிச்சி பெரியூர் மருதகாளியம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் திரு சேகர்பாபு, திரு சக்கரபாணி, டாக்டர் மதிவேந்தன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதுகுறித்து எமது செய்தியாளர். நெல்லையப்பர் கோவிலில் இந்த ஆண்டுக்கான திருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. கோயில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு பல்வேறு சிறப்பு பூஜைகள் சுவாமி அம்பாளுக்கு செய்யப்பட்டு தொடர்ந்து கொடிப்பட்டம் கோவிலில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சுவாமி சன்னதி முன்புள்ள சின்ன தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் மிக விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பால், மஞ்சள், திரவியம், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. 10ஆம் திருநாள் அன்று தாமிரபரணி நதிக்கரைக்கு எழுந்தடி தீர்த்தவாரி உற்சவமும் நடைபெறுகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி மும்பையில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் தொடரை ஏற்கனவே கைப்பற்றியுள்ளது. கோலாலம்பூரில் 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான ICC மகளிர் உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக 83 என்ற வெற்றியிலகுடன் விளையாடும் இந்தியா சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 36 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வருமான வரியை மக்கள் முறையாக செலுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை முடிவடைவதால் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சியில் நடைபெறும் சாரண சாரணியர் இயக்கத்தின் வைரவிழா நிறைவு நாள் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று மாலை பங்கேற்கிறார்.
ராமநாதபுரம் பிறப்பன் வலசையில் ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கான பணிகள் வரும் புதன்கிழமை தொடங்க உள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி மும்பையில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.